டென்டினோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஹார்மோன்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் அண்டர்குட் வந்து இன்க்ளூசிவ் வந்து பல்கில் வந்து இன்க்ளூஸாக இருக்கும். இது வந்து பல்க் ஃபார்மேஷன் பண்ணுது, பல்க் ஃபார்ம் பண்ணுது, பல்க் ஃபார்மேஷன் பண்ணுது. இது வந்து ஹார்ட் டிஷ்யூவாக இருக்குது. இந்த எனாமல் வந்து தீஸ் ஆர் ப்ரெசென்ட் வந்து ரூட் ரேடியேட்டிங் டென்டினாக இருக்குது. ரூட்டை வந்து ரேடியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மார்பாலஜிக்கல் டிட்டர்மினேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து டென்டின் வந்து ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டென்டின் வந்து ஏவாஸ்குலர் வெயிட்டெலாம் இருக்குது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 65% வந்து ஆர்கானிக்கு, மிச்சம் இருக்கிற 35% வந்து இன்ஆர்கானிக் இருக்குது. 35% வந்து இன்ஆர்கானிக்காக இருக்குது. சரி, இப்போ 65% வந்து ஆர்கானிக்கு, மிச்சம் இருக்கிற 35% வந்து 65% வந்து இன்ஆர்கானிக்கு, 35% வந்து ஆர்கானிக்காக இருக்குது. ஹைட்ராக்சி கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் பண்ணுது. டைப் 1 கொலாஜன் ஃபைபர் இருக்குது. ப்ரிடாமினென்ட்லி இருக்குது. டைப் 2 கொலாஜன் ஃபைபர் வந்து மோஸ்ட்லி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டென்டின் பார்க்கணும். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டென்டினில் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குன்னா இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது மட்டும் போதும். ஸ்ட்ரக்சர் டென்டினில் வந்து டென்டினல் டியூபிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்குளோபுலர் டென்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டென்டினோ எனாமல் ஜங்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் டென்டல் ட்ராக்ட் இருக்குது. டென்டினோ எனாமல் ஜங்ஷன் இருக்குது. டென்டல் ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தோம்ஸ் கிளாண்டுலர் லேயர் இருக்குது. தோம்ஸ் கிராண்டுலர் லேயர் இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் டென்டினல் டியூபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்டினல் டியூபிள்ஸ்னால் இதுதான் டென்டினல் டியூபிள்ஸு. இது வந்து எனாமல், இது வந்து சிமெண்டம். எனாமல் இருக்குது, சிமெண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் எனாமல் இருக்குது, சிமெண்டம் இருக்கா. டென்டினல் டியூபிள்ஸ் வந்து டென்டின் அதுக்கப்புறம் ஜென்ட்லி கவர்டு இந்த கிரவுண்டில் வந்து கவராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ட்லி எஸ்-ஷேப்டு சிக்மாய்டல் கர்வ் இருக்கும். டென்டின் வந்து இது வந்து பிரான்ச்சாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த டென்டின் வந்து பிரான்ச்சாக இருக்கும். டெர்மினல் பிரான்ச்சு, லேட்டரல் பிரான்ச்சு, டெர்மினல் பிரான்ச்சுன்னு இருக்குது. டெர்மினல் பிரான்ச்சுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெர்மினல் பிரான்ச் வந்து மோர் காமன் வந்து ரூட்டில் தான் வந்து அதிகமாக இருக்கும். இந்த டென்டல் டியூபிள்ஸ் வந்து கம்யூனிகேட்டட் எடுத்துகிட்டு லேட்டரல் பிரான்ச் ஆஃப் எனி லாங் போகுது. அதுக்கப்புறம் வந்து கோர்சஸ் ஆஃப் டியூபிள்ஸ் லேட்டரல் பிரான்ச்சில் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டரல் பிரான்ச்சில் வந்து எப்படி சொல்கிறாங்க, லேட்டரல் பிரான்ச்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரவுண்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனாமல் எப்படி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எனாமல் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இதில் வந்து டெர்மினல் டென்டின் வந்து டெர்மினல் டென்டினில் இருக்குது. இன்டர்குளோபுலர் டென்டின் அதாவது எனாமலுக்கு டென்டின் நடுவில், அதாவது அதுக்கப்புறம் வந்து மேண்டல் டென்டினுக்கும் அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்பல்பல் டென்டினுக்கும் நடுவில் தான் வந்து இன்டர்குளோபுலர் டென்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்டியூபுலர் ப்ரோசஸ் டு த இன்டர்குளோபுலர் டென்டின் இருக்குது. இது பெரிஃபெரல் போர்ஷன் ஆஃப் த சர்க்கம்பல்பல் டென்டின். These are just below the mantle dentin. அதுக்கப்புறம் க்ளோஸ் டு த மினரலைசேஷன் ஆர் ஃபார்ம் டு த globular. அதுக்கப்புறம் these globules are failed to the activate. These as the result a small hypocalcific structure are seen in the interglobular dentin. வந்து சின்ன ஹைப்போகால்சிஃபிக் ஸ்ட்ரக்சர் வந்து சீன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து குளோபுலர் டென்டின் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹைப்போகால்சிஃபிக் ஸ்ட்ரக்சரு. இது வந்து cervical இது வந்து seen in the cervical and middle third கிரவுண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டென்டினல் டியூபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து அண்டர் லேட்டர் அண்ட் பாசஸ் த்ரூ த இன்டர்குளோபுலர் டென்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்டிஸ்டர்ப்டு இன்டர்குளோபுலர் டென்டின் இருக்குது. டென்டினல் டியூபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஏபி கருவில்
டென்ட்னா என்னென்னா ஜங்ஷன் பண்ணி வந்து டென்டினா என்ன ஜங்ஷன் இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜங்ஷன் பண்ணி வந்து டென்டினா என்ன வந்து சர்வீஸ் வந்து டென்டினா நம்ம ஜங்ஷன் these are the fit into the shallow depression. It has shallow depression of the dentin. These are rounded position of the enamel. Rounded position of the enamel. The dentin and the dentin enamel junction. Dentin enamel junction. These are applied scattered line. Scattered line. Like a convexity. Convexity to the convexity faces to the dentin. And the convexity faces to the dentin. கான்கேவிட்டி பேசிஸ்ட்டு அதுக்கப்புறம் இது போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கான்வெக்சிட்டி வந்து இது போட்டுக்கலாம். டென்டினா என்னென்ன ஜங்ஷன் இஸ் டென்டினா என்னென்ன ஜங்ஷன் கிறிஸ்டல் டென்டினில் வந்து டென்டின் மீன்ஸ் அதுக்கப்புறம் இது டென்டினா என்னென்ன ஜங்ஷன் ரிச் ரைசஸ் டு த ரிச்சஸ் இந்த மோர் ப்ராமினன்ட் டு த அக்யூசல் ஏரியா masticated stress of the stress on the genital area. அதுக்கப்புறம் டெட் ட்ராக்ஸில் வந்து டெட் ட்ராக்ஸில் வந்து டெட் ட்ராக்ஸில் வந்து அதில் வந்து டர்ஷரி டென்டில் தான் அரைஸ் ஆகி டிப் ஆஃப் த டென்டில் வந்து இதை அதுக்கப்புறம் இன்சர்ட் ஆகும். இந்த சம் ஓடோன்டோபிளாஸ்டிக் ப்ராசஸ் ஒரு சில ஓடோன்டோபிளாஸ்டிக் ப்ராசஸில் வந்து சம் ஓடோன்டோபிளாஸ்டிக் ப்ராசஸில் வந்து டென்டினல் டிபிள்ஸ் செக்ரேட்டட் வந்து டென்டல் கேரியர்ஸ் அதுக்கப்புறம் அட்ரிஷன் இந்த கிரவுண்ட் செக்ஷனில் ஏர் வந்து மெடிசனில் appears வந்து டார்க் அதுக்கப்புறம் transmitted light to the white reflected light. These are called dead tracks. White reflected light பேர் தான் வந்து டெட் ட்ராக்ஸ்னு சொல்கிறாங்க. ஒயிட் டிஃப்ரெண்ட் லைன் தான் வந்து டெட் ட்ராக்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெட் ட்ராக்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெட் ட்ராக்ஸ்னு சொல்கிறாங்க. தோம்ஸ் வந்து இது வந்து ரூட் தான் இருக்குது. தோம்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தோம்ஸ் வந்து டென்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிமெண்டம் இருக்குது. இன்க்ரிமெண்டல் லைன் ஆஃப் ஏசெல்எஸ் சிமெண்டம் இருக்குது. ஐலின் அப்புறம் ஐலின் நேராக வந்து ஹார்லோக்கு ஐலின் நேராக ஹாரன் லுக் இருக்குது. இது சீன் வந்து அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷன் ஆஃப் த டென்டின் தீஸ் adjacent to the cement enamel junction. Cement enamel junctionல வந்து appearance இருக்குது. Cement enamel junctionல வந்து appearance இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் adjacent to the cement enamel junction appear in the dark and அதுக்கப்புறம் வந்து granular zone and transmitted light. இதை சொல்கிறாங்க டார்க் அண்ட் லைட் ஜோனாக இருக்குது. These are the occur due to the looping of the dentino-enamel junction. These are the clearly seen in the root formation. During clearly root in the root formation வந்து தோம்ஸ் கிரானுலஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளியர்லி நல்லா பார்க்க வந்து தேசம் அப்படின்றது டார்க் கிரானுலஸ் வந்து transmitted to the லைட்டில் வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன incremental line of steelers incremental line of steelersன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சு. dentinal tubules. These are the basic structural and functional unit of dentin சொல்கிறாங்க. dentinal tubules are formed a shaped curve long band primary dentin. அதுக்கப்புறம் வந்து secondary dentin இருக்குது. secondary dentin இருக்குது. primary dentin வந்து கான்வெக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ரூட்டோட அபெக்ஸை பார்த்துருக்குது. அதுக்கப்புறம் ரூட் அபெக்ஸ். செகண்டரி டென்டின் வந்து கான்கேவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கான்வெக்ஸிட்டி இருக்குது.
கான்வெக்சிட்டி வந்து அப்பெக்ஸை பார்த்துருக்கு. இது வந்து திக் டு த பேண்ட் டு த பக்கல் solid buckles are solid to the buckles are solid to the matrixating mucosa in the thin. These are related to the branches through the thin. அதுக்கப்புறம் வந்து this space contain இந்த ஸ்பேஸ் வந்து contain the dental fluid வச்சுருக்கு. dental tubules தான் dental fluid இருக்குது. odontoblastic process pre-odontoblastic pre-odontoblastic வந்து pre-tubular dentin இருக்குது. இது வந்து shape of odontoblastic shape of the அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டட் டு த டென்டினாக இருக்குது. ரிப்போர்ட்டட் டு த டென்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டட் டு த டென்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்டியூபுலர் டென்டின்னா ஒரு டென்டினுக்கு இன்னொரு டென்டினுக்கு நடுவில் இருக்கிறது இன்டர்டியூபுலர் டென்டின் இருக்குது. இட் மெயின்டைன் த டென்டின் கம்போசிஷன் ஆஃப் த இன்டர்டியூபுலர் டென்டின். அதுக்கப்புறம் வந்து இன்டர்டியூபுலர் டென்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து between the dentin the possible unmodulations இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ டென்டின் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ டென்டினல் அப்படியே டு த பேல் ஸ்கேலிங் இந்த மென்லைசேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ப்ரீ டென்டின் டு த ஸ்கேல் ஆஃப் த enamel. These are the first layer of the dentin. First layer of the dentin is the unmineralized pre-dentin. First layer of dentin வந்து மினரலைஸ் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து pre-dentinal டெர்ஷியரி டென்டின் இருக்குது. டெர்ஷியரி டென்டின் வந்து கேரிஸ் க்ரோமா இன்ஜுரி வந்து ஃபார்ம் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷனரி டென்டின் தீஸ் வந்து irregular டென்டின். இது வந்து protect to the pulp to the form of the fast deposition இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்டர்குளோபுலர் டென்டின் என்னது. அதுக்கப்புறம் வந்து டங்ஷன் அதுக்கப்புறம் வந்து மேண்டல் டென்டினுக்கு சர்க்கம்புலர் ஒரு ஹைப்போகான்சிபிக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா வந்து இன்டர்குளோபுலர் டென்டின் சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கப்புறம் வந்து மோர் மினரலைஸ்டாக இருக்குது. குளோபல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆல்ஜினேட்டட் வந்து ஓடோன்டோபிளாஸ்ட் வந்து ஓடோன்டோபிளாஸ்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் ஷேப்டு செல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்க்கம்புலர் டென்டின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெப்பரேட்டிவ் டென்டின் வந்து அதுக்கப்புறம் வந்து ரியாக்ஷனரி டென்டின் வந்து ஒரு வேலை வந்து
டென்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்லி டீஜெனரேட்டிவ் டிசீஸில் வந்து அதுக்கப்புறம் ஹார்ட்லி டீஜெனரேட்டிவ் டிசீஸ் வந்து ரியாக்ஷனரி டென்டின் வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய், அதுக்கப்புறம் ஓடோன்டோ பிளாஸ்டிக் ப்ராசஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பரேட்டிவ் டென்டின், இப்போ வந்து ப்ரிப்பரேட்டிவ் டென்டின் இருக்குதா, இதில் வந்து அப்புறம் ஓடோன்டோ பிளாஸ்டிக் ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிப்பரேட்டிவ் டென்டினில் வந்து இந்த ஓடோன்டோ பிளாஸ்டிக் ப்ராசஸ் வந்து அது செத்து போயிடுது. அதுக்கப்புறம் அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசன் கெமிக்கல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஓடோன்டோ பிளாஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரோட்டிக் டென்டின் இருக்குது. ஸ்க்ளீரோட்டிக் டென்டின்னா வந்து இதுதான் ஏஜ் டிட்டர்மினேஷன் பண்ணி, இது வந்து டிரான்ஸ்பரண்ட் டென்டினாக இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் டென்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வியர் அண்ட் டியர் சர்ஃபேஸ் ஆஃப் த டூத் கால்சியம் டெப்போசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூட் அபெக்ஸ் மோர் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அபெக்ஸ் ரூட் அபெக்ஸ் மோர் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீடென்டின் டிசீஸ் கவர்டு பை டென்டல் ட்ராக்ஸ் வந்து இது அதுக்கப்புறம் வந்து இது எம்டி டென்டினல் டென்டல் ட்ராக்ஸு இன்க்ரிமெண்டல் லைன் வந்து வான் எக்னர் லைனு these are the reflected in the daily reflex of the psychiatric and the recurrent அசன்டிவேட்டட் லைன் இருக்குது. அசன்டிவேட்டட் லைன் இருக்குது ஹைப்போகால்சிஃபைட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அசன்டிவேட்டட் லைன் இருக்குது ஹைப்போகால்சிஃபைட் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஹைப்போகால்சிஃபைட் ஸ்ட்ரக்சர் அசன்டிவேட்டட் லைன். அதுக்கப்புறம் வந்து வேறு தோம்ஸ் கிரானுலர் லேயர் வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிஃபெரலி பேஸ் வந்து ரேடிகுலர் அட்ஜசன்ட் டென்டின் ஸ்கேட்டர்டு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேடியேட்டிங் டென்டின் இருக்குது தோம்ஸ் ப்ளஸ் இருக்குது. பெரிஃபெரல் லேயர் வந்து ரேடியேட்டிங் டென்டின் டிசர் அட்ஜசன்ட் டு தி செமெண்டம் டிசர் அப்பி டு தி கிரானுலஸ் டிசர் ஸ்ட்ரைட்டட் டு தி ரூட் நாட் in the apex. அதுக்கப்புறம் வந்து இன்னர்வேஷன் வந்து டென்டின். அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் தியரியில் வந்து டைரக்ட் நியூரல் டெர்மினேஷன் தியரி. அதுக்கப்புறம் வந்து டென்டினஸ் திக்கு இருக்குது. ஃப்ளூயிட் அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் நியூரல் ஸ்டிமுலேஷன் தியரி. ஃப்ளூயிட் ஹைட்ரோடைனமிக் தியரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டென்டினோஜெனசிஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் டென்டின் தான் வந்து டென்டினோஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டென்டினோஜெனசிஸ்னால் ஃபார்மேஷன் ஆஃப் டென்டின், அதுக்கப்புறம் டென்டினோஜெனசிஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் இருக்குது. மினரலைசேஷன் இருக்குது. ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரீ டென்டின் அன்மினரலைஸ்டாக இருக்குது. இந்த ஃபேக்டர் இஸ் அஃபெக்டிங் டு த ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீனில் வந்து டியூரிங் த ஸ்கெலிட்டோ பேரடைல் டெபாசிஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து டென்டின் வந்து சைலோ பாஸ்பேட் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் இதோட ஃபேக்டர் அஃபெக்டிங் த டென்டினோஜெனசிஸில் வந்து ஸ்டைலோ பாஸ்பேட் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெபோசிஷன் ஆஃப் த மினரலைசேஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் ஓடன்டோ பிளாஸ்டிக் தீஸ் அது ஓடன்டோ பாண்டின் இருக்குது. கேஸ் பிளேக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஓடன்டோ பிளாஸ்டிக் ப்ராசஸ் இருக்குது. இதிலே வந்து டென்டின் அதுக்கப்புறம் வந்து டென்டின் ஸ்க்ளீரோட்டிக் பாஸ்போர்ட்
டென்டினோஜெனசிஸ் முதல்ல வந்து அதுக்கப்புறம் இனர்வேஷன் ஆஃப் டென்டின் பார்க்க போகிறோம். இனர்வேஷன் ஆஃப் டென்டின்னா ஒரு நர்வ் ஃபைபர் கேன் ஷோ டு த அப்பியர் டு த 20 இந்த ஓடோன்டோபிளாஸ்டிக் ப்ராசஸில் வந்து 30-70% வந்து இந்த நர்வ் ஃபைபர் வந்து இதில் இருக்கும். இந்த இன்டர்டென்டினல் நர்வுக்கு அப்புறம் இன்டர்டென்டினல் நர்வுன்னு சொல்கிறாங்க. இந்த டென்டினல் நர்வு கண்டெயின் நியூமரஸ் ஆஃப் நர்வ் எண்டிங். இந்த டென்டல் நர்வு வந்து நிறைய அந்த டென்டல் நியூமரஸ் ஆஃப் நர்வ் எண்டிங் வச்சுருக்குது. அது வந்து பெரிடென்டின் அண்ட் இன்னர் டென்டின் பெரிடென்டின் அண்ட் இன்னர் டென்டின் வரைக்கும் வச்சுருக்கு. எண்டிங் வந்து பெரிடென்டின் அண்ட் இன்னர் டென்டின் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் லொக்கேட்டட் இந்த டியூபல்ஸ் கொரோனல் ஜோன் இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு பல்ப் ஹார்ன் இருக்குது. கொரோனல் ஜோனு ஸ்பெஷலைஸ்டு பல்ப் ஹார்ன் கொரோனல் ஜோன் இருக்குது. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு பல்ப் ஹார்ன் கொரோனல் ஜோன். த நர்வ் ஆர் டெர்மினல் டு த ஃபார்ம் ஆஃப் த அசோசியேட்டட் வித் த ஓடோன்டோபிளாஸ்டிக் ப்ராசஸ் இந்த டென்டினல் டியூபல்ஸ். அதுக்கப்புறம் டென்டைன் சென்சிட்டிவிட்டி தியரியில் வந்து டைரக்ட் நியூரல் ஸ்டிமுலேஷன் தியரி, டிரான்ஸ்டக்ஷன் தியரி, அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் தியரின்னு இருக்குது. இதில் வந்து இதில் வந்து அப்படியே இருந்து சிக்னல் கொடுக்குது, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டென்டின் வந்து அதுக்கப்புறம் டென்டின் இஸ் அ ஸ்க்ளீரோ பாஸ்போ ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோநெக்டின், ஆஸ்டியோபோய்டின், அதுக்கப்புறம் வந்து கேலா ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்டின் சர்ஃபேஸ் இருக்குது. ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் வந்து இன்னர் எனாமல் எபித்தீலியம் இருக்கா. ஆர்கானிக் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் வந்து இன்னர் எனாமல் எபித்தீலியம் அதுக்கப்புறம் சென்ட் டு சிக்னல் டு த பேப்பிலைக்கு பண்ணி ப்ரீ ஓடோன்டோபிளாஸ்ட் வந்து ஓடோன்டோபிளாஸ்டாக மாறுது. மெச்சூர் ஓடோன்டோபிளாஸ்டாக மாறி அதுக்கப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ் வந்து எப்பிக்கல் சைடில் வந்து தோம்ஸ் ஃபைபர் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓடோன்டோபிளாஸ்டிக் ப்ராசஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஓடோன்டோபிளாஸ்ட் வந்து இன்க்ரீஸ் த லென்த் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த லென்த் இன்க்ரீஸ் பண்ண பிறகு தீஸ் ஆர் என்க்ளோஸ்டு டு த டென்டினல் டியூபில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்குது. டென்டினல் டியூபிள்ஸ் வந்து இதில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 4 mm வந்து இனிஷியலி இருக்குது. லேட்டர் வந்து 1 mm திக்னஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் டென்டின் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் டென்டின் பெரிடென்டின் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒன் டே இந்த மினரலைசேஷன் ஆன பிறகு சர்க்கம்பல்பல் டென்டின் அண்ட் நியூலி எரப்டட் டென்டின் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஓடோன்டோபிளாஸ்டிக் ப்ராசஸ். அதுக்கப்புறம் மினரலைசேஷனில் வந்து ஆர்கானிக்கில் பார்த்தாச்சு. மினரலைசேஷனில் வந்து ஒரு ஆர்கானிக் மேட்ரிக்ஸ், கொலாஜன் ஃபைபர், கிரவுண்ட் சப்ஸ்டன்சஸ், ஏ கிறிஸ்டல், வெரி ஃபைன் பிளேட் சர்ஃபேஸ் ஆஃப் த கொலாஜன் ஃபைபர். லேட்டர் த கிறிஸ்டல் இட் ஃபார்ம் டு த ஃபைபர்ஸ். அதுக்கப்புறம் கிறிஸ்டல் டெபாசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரோட்டிக் திஸ் ஸ்ப்ரெட் இன் ரேடியலி 3 nm திக்னஸ் இருக்குது. 100 nm அதுக்கப்புறம் 100 nm லென்த்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து அதுக்கப்புறம் டென்டின் 300 times அதுக்கப்புறம் வந்து 300 times வந்து நார்மல் டென்டினோட இந்த டென்டின். அதுக்கப்புறம் எனாமலோட இது 300 times வந்து அதுக்கப்புறம் 300 times ஸ்மாலர் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து 300 times ஸ்மாலராக இருக்குது. டென்டினோஜெனசிஸ் இன்ஃபாக்சியா, டென்டின் டிஸ்பிளேசியா, ரீஜனல் அதுக்கப்புறம் வந்து ஸ்பிளேசியா, ரீஜனல் ஓடோன்டோஸ்பிளேசியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஏஜ் ஆஃப் டென்டினில் வந்து ஸ்க்ளீரோட்டிக் டென்டின் டெர்ஷியரி டென்டினை போட்டுட்டு ஸ்க்ளீரோட்டிக் டென்டின் வந்து டெர்ஷியரி டென்டின் திஸ் ஆர் அப்பியர் ஒன்லி இந்த ரூட்டு. இது வந்து டியூ டு தான் ஆப்டிகல் ரிலேஷனில் வந்து இது பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரோட்டிக் கால்சியம் டெபாசிஷன், அதுக்கப்புறம் கால்சியம் டெபாசிஷன் வந்து டென்டினல் டியூபல்ஸ் நடக்குது. அதனால் வந்து அதுக்கப்புறம் இன்விசிபிள் ஆகிட்டு. தேங்க்யூ.
இப்போ வந்து ஸ்கேனிங் பார்க்கலாம். ரக்ஷனா கேனைன் பார்த்துட்டியா? கேனைன் இஸ் மேக்ஸிலரி ரைட் கேனைன் வந்து மேக்ஸிலரி ரைட் கேனைன் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா மேக்ஸிலரி ரைட் கேனைன் கஸ்பீடு, அதுக்கப்புறம் கவுண்டர், அதுக்கப்புறம் வந்து கார்னர் ஸ்டோன் ஆஃப் த டென்டின், அதுக்கப்புறம் கார்னர் ஸ்டோன் ஆஃப் டென்டின் ஆச்சு. டென்டல் ஆச்சில் வந்து கார்னர் ஸ்டோன் ஆஃப் த டென்டின் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷனில் வந்து கஸ்பீட் இருக்குது, கார்னர் ஸ்டோன் ஆஃப் த டென்டல் ஆச்சு. இது வந்து டியரிங் த டூத்தை வந்து டியர் பண்ணுது. இந்த ஒன்று வரைஞ்சி விட்டுணும். அதுக்கப்புறம் வந்து குரோனாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் கால்சிஃபிகேஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் கால்சிஃபிகேஷன் வந்து 4 to 5 month இருக்குது. எனாமல் கம்ப்ளீஷன் வந்து 6 to 7 years. எரப்ஷன் வந்து 11 to 12 years. அதுக்கப்புறம் ரூட் கம்ப்ளீஷன் வந்து 13 to 15 years. ரூட் கம்ப்ளீஷன் வந்து 13 to 15 years. ரூட் வந்து எப்போ எனாமல் வந்து 6 to 7 years கம்ப்ளீட் ஆகுது. ரூட் கம்ப்ளீஷன் வந்து 13 years கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் த கேனைனில் வந்து 10 micrometer, 17, 7.5, 8, அதுக்கப்புறம் ஆன்டீரியர் ரைட்டில், அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து மேலே, அப்புறம் 5.5, 7.5 மைக்ரோமீட்டர். இது மாதிரி 7.5 மைக்ரோமீட்டர் இருக்குது, 5.5 மைக்ரோமீட்டர் இருக்குது, 8 மைக்ரோமீட்டர், 7 மைக்ரோமீட்டர் இருக்குது, 2.5, 1.5 இருக்குது. இப்போ வந்து லேபியல் ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். லேபியல் ஆஸ்பெக்டில் வந்து ஷேப் ஆஃப் த க்ரவுன் வந்து ட்ரெப்பீசியல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து அவுட்டர் லைன் மீசியல் அவுட்லைன், டிஜிட்டல் அவுட்லைன், இன்சிசல் அவுட்லைன் இருக்குது, சர்விக்கல் அவுட்லைன் இருக்குது. மீசியல் அவுட்லைன், டிஜிட்டல் அவுட்லைன், இன்சிசல் அவுட்லைன், சர்விக்கல் அவுட்லைன், அதுக்கப்புறம் சர்விக்கல் அவுட்லைன், இன்சிசல் அவுட்லைன் இருக்குது. மீசியல் அவுட்லைன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்கேவிட்டி இருக்கும். டிஜிட்டல் அவுட்லைன் வந்து ஒரு கான்வெக்சிட்டி இருக்கும். தீஸ் ஆர் த கஸ்பிட் ஸ்லோப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்சிசலில் வந்து 2 கஸ்பிட் ஸ்லோப் இருக்குது. மேசியல் கஸ்பிட் ஸ்லோப்பு, டிஜிட்டல் கஸ்பிட் ஸ்லோப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீசியல் கஸ்பிட் ஸ்லோப்பு, டிஜிட்டல் கஸ்பிட் ஸ்லோப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீசியல் கஸ்பிட் ஸ்லோப்பு, டிஜிட்டல் கஸ்பிட் ஸ்லோப்புன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து மீசியல் கஸ்பிட் ஸ்லோப்பு, டிஜிட்டல் கஸ்பிட் ஸ்லோப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்விக்கல் லைனில் வந்து செமி சர்க்குலர் லைனு கர்வேச்சர் டு த ரூட் வந்து கர்வேச்சர் பார்த்து போகுது. அதுக்கப்புறம் லேபியல் சர்ஃபேஸ் வந்து ஒரு கான்வெக்சிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் மிடில் லேபியல் ரீஜ் வந்து மோர் கான்வெக்சிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் சர்விக்கல் லைன்லேருந்து கஸ்பட் டிப்பு வரைக்கும் வந்து நல்லா ஒரு பெரிய அதுக்கப்புறம் கான்வெக்சிட்டி இருக்கும். இது வந்து ஒரு குரூப். இந்த 2 செப்பரேட்டட் அதுக்கப்புறம் ரெண்டு குரூப்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுது. மீசியல் அண்ட் டிஜிட்டல் குரூப். மீசியல் டிஜிட்டல் இது எல்லாமே மீசியல் டிஜிட்டல் குரூப்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேப் ஆஃப் த ரூட்டில் வந்து ரூட்டோட ஷேப் வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். ஷேப் ஆஃப் த ரூட் போட்டாச்சு. கோன் ஷேப்பில் இருக்குது. பிளெண்ட் அபெக்ஸ் டிஜிட்டலாக வந்து டில்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அவுட்லைன் ஆஃப் த ரூட் வந்து அப்புறம் மீசியலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். டிஜிட்டலில் வந்து ஒரு கான்வெக்சிட்டி இருக்கும். இந்த அதுக்கப்புறம் வந்து தேர்டு சர்விக்கல் தேர்டு மிடில் தேர்டு வரைக்கும் ஒரு கான்வெக்சிட்டி இருக்கும். சர்விக்கல் தேர்ட்லேருந்து மிடில் தேர்டு வரைக்கும் ஒரு கான்வெக்சிட்டி இருக்கும். இதுதான் வந்து ரூட்டோட இது. அதுக்கப்புறம் லிங்குவல் ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். ஷேப் ஆஃப் த க்ரவுன் வந்து ட்ரெப்பீசியல் ஷேப்பில் இருக்கும். அவுட்லைன் ஆஃப் த க்ரவுன் வந்து மீசியல் சைடு வந்து அவுட்லைன் ஆஃப் த க்ரவுன் வந்து மீசியல் சைடு. அவுட்லைன் ஆஃப் த க்ரவுன் வந்து அப்படியே கான்கேவ் மீசியல் சைடு வந்து கான்கேவாக இருக்குது. டிஜிட்டல் சைடு வந்து கான்வெக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்சிசல் சைடில் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்பெட் டிப்பை வந்து அப்படியே எடுத்து போடணும். அதுக்கப்புறம் சர்விக்கல் லைனில் வந்து செமி சர்க்குலர் லைனாக இருக்குது. சர்விக்கல் லைனில் வந்து செமி சர்க்குலர் லைனாக இருக்குது. சர்விக்கல் லைன் வந்து செமி சர்க்குலர் லைனாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் 3 லிங்குவல் சர்ஃபேஸ் இருக்குது, 3 லிங்குவல் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த 3 லிங்குவல் சர்ஃபேஸ் இருக்குது. 2 லிங்குவல் சர்ஃபேஸ் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா சிமெண்டம் இருக்குது, மார்ஜினல் ரிட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லேபியல் ரிட்ஜ், லிங்குவல் ரிட்ஜ் இருக்குது. சிமெண்டம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் மார்ஜினல் ரிட்ஜ் இருக்குது, லிங்குவல் ரிட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் மீசியோ மார்ஜினல் ரிட்ஜ். எத்தனை மார்ஜினல் ரிட்ஜ்? மீசியோ மார்ஜினல் மீசியோ மார்ஜினல் டிஸ்டோ மார்ஜினல் ரிட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லிங்குவல் மார்ஜினல் ரிட்ஜ் இருக்குது. மீசியோ கஸ்பிட் மார்ஜினல் ரிட்ஜ் இருக்குது. டிஸ்டோ கஸ்பிட் மார்ஜினல் ரிட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோஸா வந்து டிஸ்டோ லிங்குவல் ஃபோஸா, அதுக்கப்புறம் மீசியோ லிங்குவல் ஃபோஸான்னு இருக்குது. மீசியோ லிங்குவல் ஃபோஸா இருக்குது. அவுட்லைன் ஆஃப் த ரூட் வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் செமி சர்க்கிள் வந்து லேபியல் ஆஸ்பெக்ட், லிங்குவல் ஆஸ்பெக்டில் வந்து டேப்பரிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேபியல் ஆஸ்பெக்டில் வந்து செமி சர்க்கிளாக இருக்கும். லிங்குவல் ஆஸ்பெக்டில் வந்து டேப்பரிங்காக இருக்கும். மீசியல் அவுட்லைனில் வந்து மீசியல் அவுட்லைனில் வந்து இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஒரு கான்வெக்சிட்டி. அதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது, ஒரு கான்வெக்சிட்டி இருக்குது. செமி சர்க்குலர், அதுக்கப்புறம் செமி சர்க்குலர் தீஸ் வந்து மீன் இந்த பல்கி, அதுக்கப்புறம் பல்கி ப்ராமினென்ட் இட் மேக் டு த இன்சிசல் எம் ஷேப்டு. அதுக்கப்புறம் வந்து கான்வெக்சிட்டி, எம் ஷேப்டு கான்வெக்சிட்டி. இந்த ஷேப் ஆஃப் த க்ரௌன் வந்து ட்ரையாங்குலர் இருக்குது, வெஜ்ஜு பார்ட்டாக இருக்குது. அதுக்கு வெஜ்ஜு பார்ட் ஆஃப் த பேஸ் toward the root, base toward the outer line of the crown. outer line of the crown வந்து என்னன்னா க்ரௌனோட அவுட்டர் லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அவுட்டர் லைன் க்ரௌனோட அவுட்டர் லைன், மீசியல் அவுட்டர் லைன் வந்து ஒரு மீசியல் அவுட் லைன் வந்து கான்வெக்சிட்டி இருக்கும். மீசியல் அவுட்லைன் வந்து லேபியல் அவுட்லைன் வந்து ஒரு கான்வெக்சிட்டி இருக்கும். லிங்குவல் அவுட்லைன் வந்து மேலே வந்து கான்வெக்சிட்டி இருக்குது, கீழே வந்து கான்கேவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கான்கேவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் சர்விக்கல் லைன் வந்து செமி சர்க்குலராக இருக்கும். சர்விக்கல் லைன் வந்து செமி சர்க்குலராக இருக்கும். இன்சிசல் ரிட்ஜ், அதுக்கப்புறம் இன்சிசல் ரிட்ஜ் வந்து பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் மீசியல் ஆஸ்பெக்ட் இஸ் மோர் ப்ராமினென்ட் தென் டிஸ்டல் ஆஸ்பெக்ட். வந்து மீசியல் ஆஸ்பெக்ட் இஸ் மோர் ப்ராமினென்ட் தென் டிஸ்டல் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறம் வந்து இன்சிசல் அவுட்லைன் ஃப்ரம் த ஃபார்ம் ஆஃப் அபெக்ஸ். அதுக்கப்புறம் வந்து கஸ்பு டிப்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஏரியான்னு இருக்குது. சென்ட்ரல் ஏரியான்னு இருக்குதா? இதில் வந்து எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஏரியா, அது மேசே சைடில் உள்ளது வந்து தேர்டு சர்விக்கல் தேர்டில் இருக்குது. டிஸ்டல் சைடு வந்து மிடில் தேர்டில் இருக்குது. கான்டாக்ட் ஏரியா வந்து மிடில் தேர்டில் இருக்குது. மீசியல் ஆஸ்பெக்ட் வந்து ஜங்ஷன் இருக்கும். ஜங்ஷன் பிட்வீன் த இன்சிசல் அண்ட் மிடில் தேர்ட் ஆஃப் டூத். அதுக்கப்புறம் அவுட்டர் லைன் ஆஃப் ரூட்டோட அவுட்டர் லைன் வந்து கோனிக்கல் இன் ஷேப்பில் இருக்கும். ப்ராடு சர்ஃபேஸு ஷாலோ டிப்ரெஷன். ப்ராடு சர்ஃபேஸாக இருக்கும், ஷாலோ டிப்ரெஷனாக இருக்குது. அதுக்கு வந்து லேபியல் சர்ஃபேஸ் வந்து ஒரு கான்வெக்சிட்டி இருக்கும். லேபியல் சர்ஃபேஸ் வந்து ஒரு கான்வெக்சிட்டி இந்த மிடில் தேர்டு டு எபிகல் வரைக்கும் ஒரு கான்வெக்சிட்டி இருக்கும். ஆனால் வந்து மிடில் தேர்ட்லேருந்து எபிகல் வரைக்கும் வந்து அந்த கான்வெக்சிட்டி வந்து இதில் இருக்காது. இதில் கப்பத்துக்கு கான்வெக்சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்வெக்சிட்டி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எபிகல், அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் டு த மிடில் கான்கேவ், அதுக்கப்புறம் அப்பெக்ஸ் டு த மிடில் கான்கேவ், அதுக்கப்புறம் டு த சர்விக்கல் கான்வெக்ஸ். அதுக்காக டிஸ்டல் ஆஸ்பெக்டில் வந்து லிங்கல் வந்து சொல்கிறாங்க. டிஸ்டல் ஆஸ்பெக்டில் வந்து எங்கே இருக்குன்னா வேறு இந்த டிஸ்டல் ஆஸ்பெக்டில் வந்து டிஸ்டல் ஆஸ்பெக்ட் இருக்குது அங்கே இந்த சைடில். இதில் வந்து லைட்டாக இருக்கும், லைட் பஞ்சில் இருக்குதும், கோனிக்கல் இன் ஷேப்பில் இருக்கும். ட்ரையாங்கிள் வித் ஷேப் ஆஃப் த க்ரௌன் வந்து ட்ரையாங்கிள் இன் ஷேப்பில் இருக்கும். அவுட்லைன் ஆஃப் த க்ரௌன் வந்து
அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் ஆஃப் த சிமிலர் டு த அதுக்கப்புறம் வந்து மீசியல் அவுட்லைன் மாதிரி தான் வந்து சிமிலராக இருக்கும். மீசியல் அவுட்லைன் தான் சிமிலராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஆஸ்பெக்ட்னு இருக்குது. டிஜிட்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த க்ரௌண்டிசர் பல்கை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸ் இந்த இன்சிசல் தேர்டில் வந்து ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸாக இருக்கும். டிஜிட்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த க்ரௌன் வந்து பல்கை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த க்ரௌன் டிஜிட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் த க்ரௌன் வந்து அதுக்கப்புறம் வந்து கான்வெக்சிட்டி அதுக்கப்புறம் இன்சிசல் தேர்டில் வந்து ஒரு கான்கேவிட்டி தானே இருக்கும். டிஜிட்டல் தேர்டில் வந்து ஒரு கான்கேவிட்டி இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸ் அபோவ் த கான்டாக்ட் ஏரியாவுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸ்ன்னு இருக்குது. கான்டாக்ட் ஏரியாவுக்கு மேலே வந்து ஸ்ட்ரெயிட் கான்வெக்ஸ் இருக்குது. ஷேப் ஆஃப் த க்ரௌன் வந்து ட்ரையாங்கிள் இருக்குது. அவுட்லைன் ஆஃப் த க்ரௌன் வந்து சிமிலர் டு த லேபியல் சர்ஃபேஸ். கான்டாக்ட் ஏரியா வந்து மிடில் தேர்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட கணக்கு சார். கான்டாக்ட் ஏரியா இருக்குது. இது மிடில் தேர்டில் இருக்குது. அவுட்லைன் ஆஃப் த ரூட் வந்து சிமிலர் டு த மீசியல் ஆஸ்பெக்டில் வந்து ஆஸ்பெக்டாக இருக்குது. சிமிலர் டு த அவுட்லைன் வந்து மீசியல் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது. கான்டாக்ட் ஏரியா இருக்குது. ஜங்ஷன் கான்டாக்ட் ஏரியானா வந்து மீசியல் கான்செப்ட் மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலரி கேனியோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கான்டாக்ட் ஏரியா வந்து மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலரி கேனியன் இருக்குது. ஜங்ஷன் ஆஃப் த இன்சிசல் டு மிடில் தேர்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிலரி கேனியனுக்கு டிஜிட்டல் பார்ட்டில் வந்து மிடில் தேர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேண்டிபுலரியில் வந்து ஜங்ஷன் ஆஃப் த மீசியோ இன்சிசல் நாங்கள் இருக்க ஜங்ஷன் இன்சிசல் அண்ட் மிடில் தேர்டில் இருக்கும். இன்சிசல் அண்ட் மிடில் தேர்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்சிசல் ஆஸ்பெக்டில் வந்து நிறைய இருக்குது. அதுதான் மீசியல் டிஜிட்டல். இது வந்து ஒரு ஓவல் ஷேப், ஓவாய்டு இனிஷியல் ஓவல், ஓவாய்டு ஷேப் ஆஃப் த க்ரௌன் வந்து ஓவைடு ஷேப்பில் இருக்கும். அவுட்லைன் ஆஃப் த க்ரௌன் வந்து லேபியலி வந்து அப்புறம் மார்ஜின் லேபியோ லிங்குவல் மார்ஜின் வந்து இன்க்ரீஸில் இருக்குது, நல்லா பெருசாக இருக்கும். லேபியோ லிங்குவல் மார்ஜின் வந்து பெருசாக இருக்கும். லெஸ்ஸர் மீசியோ இன்சிசலில் இருக்கும். மீசியோ டிஜிட்டல் இன்சிசலில் இருக்கும். இன்சிசல் ஆஸ்பெக்டில் மீசியோ டிஜிட்டல்
சிசர் மீசியோ டிஜிட்டல் லேமினா, அதுக்கப்புறம் லேமினா மீசியோ டிஜிட்டல் இன்செசர் லேமினான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேபியல் அவுட்லைன் அதுக்கப்புறம் வந்து லிங்குவல் ஆஸ்பெக்டில் வந்து பல்கை பம்ப் பண்ணதுக்கப்புறம் பல்கு லைக் மீசியல் கஸ்பெட் இருக்குது, டிஜிட்டல் கஸ்பெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் மீசியோ லிங்குவல் ப்ரோசா, டிஜிட்டல் லிங்குவல் ப்ரோசா, மீசியோ மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து